இன்னைக்கு ஒரு வீரன் செறிந்த ஒரு பெருமானார் யாரு ஐயா மாப்பசி அவருடைய சிலை முன்னாடி நிக்கிறோம். இன்னைக்கு அந்த வீரம் கொஞ்சம் கூட இல்லையே. தன்மானத்தை விட்டு ஒரு கௌரவத்தை விட்டு ஒரு கொத்தடிமை என்பதை முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் காட்டியிருக்காங்க. அதாவது திமுக அண்ணா காலத்தில் ஒரு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினவர். அந்த கட்சி இன்னைக்கு கொத்தடிமைகள் முன்னேற்ற கழகம் ஆக்கப்பட்டதுதான் இன்னைக்கு மிக மிக ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கொத்தடிமையாக இன்னைக்கு அவர்கள் ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பதவியேற்புக்கு அவர்கள் கொடுக்கின்றதை படிக்கணும். அதாவது ஒரு கடவுள் அறிய மனசாட்சி அறிய இதுதான் சொல்லும். அதை விடுத்து போயிட்டு ஒவ்வொருத்தர் அதுல பாருங்க ஒரு சீனியர்ஸ் எல்லாம் உதாரணத்துக்கு செல்வ கணபதி எங்க ஆட்சியில் அவ்வளோ சிறப்பாக இருந்தவர். அங்க போய் இன்னைக்கு ஒரு கத்துக்குட்டி உதயநிதி போய் வாழ்கன்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அவருடைய நிலைமை இப்படி மோசமா இருக்கு. இன்னைக்கு ஜெகத் ரட்சக் அவர் உதயநிதி பத்தி இன்னைக்கு பேசுறது இன்னைக்கு மிக மிக ஒரு கேவலமா இருக்கு. அது பல சீனியர்கள் இன்னைக்கு ஒரு உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போது எப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமைகள் நிறைந்த ஒரு கட்சியாக இன்னைக்கு மாறிவிட்டது என்று நினைக்கும் போதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. அது அன்னைக்கு இவங்க நினைச்சுதான் தலைவரே பாடியிருக்காரு. அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்டும் கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையில் கண்டு கண்டு பயம் எதற்குன்ற மாதிரி அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதுக்குது புரியுதுங்களா? அந்த கொத்தடிமைகள் இந்த மாதிரி மானங்கட்டு ரோசங்கட்டு இது மாதிரி தமிழ்நாடு வாக்காளர்களே ஒரு முகம் சுளிக்கின்ற வகையில ஓட்டு போட்டவங்களே முகம் சுளிக்கிறாங்க. இதுக்கு தானே உங்களை அனுப்பிச்சுன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு அவருடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது அவர்கள் அந்த நடவடிக்கை இன்னைக்கு மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய இப்படிப்பட்ட கொத்தடிமைகள் நம்ம டெல்லிக்கு அனுப்பிவிட்டோமே பார்லிமெண்ட்டுக்கு அதை தான் நினைச்சு இன்னைக்கு பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம். கருணாநிதி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை திமுக ஒன்று சங்கரமடம் அல்ல, ஜனநாயக கட்சி இப்ப அந்த கட்சியில ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கு? ஜனநாயகமே இல்லையே, சர்வாதிகாரம் தானே. சர்வாதிகாரம்லாம் கட்சியை பொறுத்தவரை சரி ஸ்டாலின் நினைக்கிறது, அதே போல உதயநிதி நினைக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்லிமெண்ட்ல எந்த அளவுக்கு நேற்று முளைத்த காளான் இருக்கின்ற நேற்று மழை பொழியது முளைத்த காளான் இருக்கின்ற உதயநிதியை போய் வாழ்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அது ஒரு கட்சி இருக்குன்றதை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க